குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சர், போற்றுதலுக்குரிய முதலமைச்சரை இன்றைக்கு நேரடியாக சந்தித்தோம். கழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே எங்கள் எல்லோரையும் இங்கே மாண்புமிகு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர், இங்கே முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய நண்பர் கடம்பூர் ராஜ் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் உடுமலை ராதாகிருஷ்ணன், மாவட்ட கழகத்துடைய சார்கள் எல்லோருமாக இன்றைக்கு முதலமைச்சரை நேரடியாக சந்தித்தோம். 2:45 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அன்போடு, பாசத்தோடு, வாஞ்சையோடு ஒவ்வொருவரையுமாக அழைத்து, ஒவ்வொருவரையும் கைகுலுக்கி, ஒவ்வொருவருக்கும் பொன்னாடை அணிவித்து வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்து, ஒவ்வொருவரிடம் நலம் விசாரித்து, ஒவ்வொருவரிடமும் அந்த கட்சி துண்டை, இந்த மஃப்ளர் கட்சி துண்டை எங்களுக்கு அந்த அடையாளத்தை அணிவித்து கைகுலுக்கி உறுப்பினர் அட்டைகளை வழங்கி, இவ்வளவு நேரம் எவ்வளோ பணி நிமித்தம் இருந்தாலும் கூட அத்துணை பேருக்கும் அந்த உரிய முக்கியத்துவம் என்பதை காட்டிலும் அன்பை வெளிப்படுத்தியதுல உண்மையுமே அளப்பற்ற மகிழ்ச்சி, மன நிறைவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பா பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் இந்த நிகழ்வு நடந்தது. எல்லோருக்கும் திருப்தி. இப்பதான் பொதுச் செயலாளர் அவரோடு நாங்கள் தான் இப்போ உணவறிந்து விட்டு இப்பதான் கிளம்புறோம். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்ல, அதாவதுங்க, அதிகாரத்தால் நாட்டை ஆள்வது என்பது வேறு, மக்களுடைய அன்பை வெல்வது என்பது வேறு. இன்றைக்கு ஒரு சாமானிய மக்களுடைய அன்பை வென்றிருக்கக்கூடிய, மாற்றத்தின் சக்தியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய தலைமை பண்பை தாயுள்ளத்தோடு எல்லோரையும் அரவணைக்கிற, ஒவ்வொருவரையும் நேரடியாக ஒவ்வொருத்தரையும் பார்த்து அன்பா வார்த்தைகளை பேசி கைகுலுக்கி அவர்களை இன்னும் சொல்ல போனா கட்டி அணைத்து, அப்படியெல்லாம் இந்த நிகழ்வு இன்னைக்கு ரொம்ப ஒரு இனிமையான நிகழ்வாக, மனதிற்கு இதமான நிகழ்வாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இனி எந்த தேர்தல் வந்தாலும் எல்லா தேர்தலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். அதற்கு நாங்கள் எல்லாம் புரட்சி தலைவி அம்மாவிடத்துல பாடம் பயின்றவர்கள். நாங்கள்லாம் அதே அந்த விஷனோட தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கைகளுக்கு ஏற்ப வெற்றிக்கு துணை நிற்பது, உழைப்பது, பங்கெடுப்பது, ஒத்துழைப்பது, அந்த பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குதிரை பேரம் மூலமா பாஜக, திமுக, அதிமுக எதிர்கட்சி என்ன செய்யும் எதிர்கட்சி? அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல, எதிர்கட்சி அரசியல் செய்யாம என்ன செய்வாங்க, அதுதான் அவங்க செய்யறாங்க. நன்றி. நல்ல கேள்வி, அசத்திட்டீங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொல்றேன், நீங்க அதாவது நீங்க இன்னைக்கு சொல்றாங்க என்ன, ஏதோ தமிழ்நாட்டில் ஏதோ ஒருத்தர், இந்தியா முழுவதும் என்ன நடந்துட்டு இருக்குது, எத்தனை வாஷிங் மிஷின் எங்கெங்க போயிட்டு இருக்குது, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு இருக்குதா? ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்கட்சிகள் மேல கேஸ் போடுறது வழக்கம். அந்த எந்த கேஸ் வந்தாலும் எந்த அரசியல்வாதி சந்திக்க தயாரா இருக்கிறாங்க. அதே வகையில் இன்னைக்கு எல்லாத்தையும் சந்திப்பதற்கு கேஸ் போட்டிருக்கிற எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி தயாராகத்தான் நாங்கள் இருக்கிறோமே ஒழிய நாங்கள ஓடி ஒழிக்கிறவர்கள் இல்லை. இதெல்லாம் கோர்ட்ல இருக்குது. இதெல்லாம் கோர்ட்ல நாங்கள் தைரியமா இருக்கிறோம், வாதாடுறோம். எங்களுடைய அன்பு நண்பர்கள் எல்லாருமே அதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஆகவே இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி. அரசியல் காழ்ப்புணர்ச்சி அவங்க கூட இருக்க வரைக்கும் நாங்கள் நல்லவங்க, அவங்கள விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டு துரோகிங்க, கிளவிகளை வச்சு உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பேசிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் என்ன நியாயம்? எங்களுக்கு பிடிக்கல, எங்களை வரவேற்கிறதுக்கு ஒரு இயக்கம் இருக்குது, நாங்கள் சேர்றோம்.